ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் குயின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது oregano பவுடர். இதுவும் சீசனிங்காக யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த பவுடர் தான். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதை பார்க்கலாம். oregano வேறு ஒன்றுமே இல்லைங்க, நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் கிடைக்கக்கூடியதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு இது. கற்பூரவள்ளின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா, அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த சளிலாம் வந்ததுன்னா கொஞ்சம் அரைச்சி ஊற்றுவோம், நம்ம கஷாயத்துக்கெலாம் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த கற்பூரவள்ளி தான் oregano பவுடர். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கற்பூரவள்ளியை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து வாட்டரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் படரும் தன்மை இருக்கிறது. ஸோ அதனால் மண்ணெலாம் இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. டஸ்ட்டு மண் அதெல்லாம் இல்லாமல். எப்போவுமே கீரை இந்த மாதிரி ஐட்டம்லாம் அலசும் போது கொஞ்சம் நிறைய தண்ணி வச்சுட்டு மேலே நல்லா அலம்பி எடுத்துக்கணும். ஏன்னா மண்ணெலாம் கொஞ்சம் அடியில் தங்கும், டஸ்ட்லாம் அடியில் தங்கும். நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி தண்ணியை வடித்து எடுத்துக்கோங்க. தண்ணியை வடித்து எடுத்தாலுமே கற்பூரவள்ளிருந்து நல்லா தண்ணி அப்சர்வ் பண்ணும் ஒரு கேரக்டர் அது. அதனால் என்ன பண்ணாக்கா, ஒரு காட்டன் கிளாத்தில் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த வாட்டர்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ நல்ல சம்மர் இருக்குது உங்களுக்கு. ஸோ வெயிலில் காய வச்சு உலர்த்தி எடுத்துக்கலாம். ஒரு 6 நாள் 7 நாள் நல்ல வெயிலில் மொட்டை மாடியில் டஸ்ட்லாம் இல்லாத இடத்துல காய போட்டுருங்க. போட்டுட்டு எடுத்திங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி வரும். எப்படி வந்திருக்கு பாருங்கள், அப்படியே கலர் டார்க்காக மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி சருகு மாதிரி தான் இருக்கும் பார்க்க. அதை உடச்சிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி வரும். நல்லா தூளாக கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி பொடியாக கையில் ப்ரெஸ் பண்ணி பொடியாகவும் ஆக்கி வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பவுடராகவே கூட அரைச்சிக்கலாம். சீசனிங்காக நம்ம பண்ணும்போது அங்கங்கே 1-2 இருந்தால் நல்லா இருக்குன்றதுனால நான் பொடிச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு பவுடராக வேணும், நீங்கள் பவுடராக பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பிளெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பவுடர் ஃபார்மேட்டில் இந்த மாதிரி கிடச்சிரும். ரொம்ப ஈஸி இல்லைங்க, நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியான oregano பவுடர் நம்ம வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வெளியே வாங்கும்போது நமக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இது வீட்டிலே கிடைக்கிற பொருள். சீசனும் சம்மர் சீசன். ஸோ ரெடி பண்ணி வச்சுட்டிங்கனாக்கா நீங்கள் சீசனிங்காக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை ஃபுட் குயின் 360 ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.